அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே தோல்வி என்று நிர்வாகிகள் மீது பழியை சுமர்த்தியதன் காரணமாக கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிமுகவின் நிர்வாகிகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி நினைத்ததை சாதித்து முடித்து விட்டாரா? அவர் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று நினைத்தார், வந்துவிட்டார். அதிமுகவில் தனக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது என்று கூறிவிட்டு தன்னை எதிர்க்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் மூவரையும் அதிமுகவில் இருந்தும் நீக்கினார். ஆனால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது வழியில் நான் செல்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் பெயரை கெடுக்கும் விதமாக தற்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே அதிமுகவின் நிர்வாகிகள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாம் தோற்கின்ற காரணம் என்றும் தற்பொழுது நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் அதிமுகவில் இனி எடப்பாடி பழனிசாமி இருந்தால் சரியா வராது என்பதற்கேற்ப ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் தனித்து முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி எடப்பாடி பழனிசாமிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியை அடித்து விரட்டுவார்கள் என்றும் பன்னீர்செல்வத்தின் தரப்பிலிருந்து தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டி, புகழேந்தி இவர்கள் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி, அவரது காரியம் ஆகும் வரைதான் அதிமுகவின் நிர்வாகிகள் மீதும் அதிமுகவின் தொண்டர்கள் மீதும் நம்பிக்கை வைப்பது போல் நடிப்பார். காரியம் முடிந்ததற்கு பிறகு அவர்களை கழட்டி விடுவார் என்பதற்கேற்ப தற்பொழுது செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது அனைத்து விதமான குற்றச்சாட்டுகளையும் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்வைத்திருக்கிறார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தான் பேசியதை வாபஸ் வாங்கும் விதமாகத்தான் தற்பொழுது இன்று அதிகாலையிலேயே அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை மீண்டும் தலைமை அலுவலகத்தில் கூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். ஆனால் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இனி கூட்டுவதற்கு நாங்கள் ஒருபோதும் முட்டாள்கள் கிடையாது, ஓபிஎஸ் அவர்களது ஆதரவுகளை பெறுவதற்காக நாங்கள் எப்போ வேண்டுமானாலும் அந்தர்பல்டி அடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் செய்வதாக ரகசிய தகவல்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த அதிமுகவின் எதிர்ப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கின்றார். இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு எடப்பாடி தான் காரணம், ஆகையால் அவரை விரட்டி அடிப்பார் என்றும் கூறுவது சரியா என்பதை கூறுங்கள்.